அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். நம்ம சேனலை வந்து எல்லாருமே தொடர்ந்து பார்த்து நல்லபடியாக ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்படி பயன் அடைகிறீங்களோ நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறீங்க, உங்கள் சேனல் பார்த்து நான் நல்ல அழகாக வந்து இப்போ குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிருக்கேன், கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் எனக்கு வயது வந்து 60 ஆகுது. நான் வந்து உங்கள் சேனலை பார்த்து குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கேன். அப்புறமா என் பசங்க வந்து சின்ன சின்ன பசங்க, அவங்க வந்து உங்கள் சேனலை பார்த்து குர்ஆன் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி, சந்தோஷம் எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு இதே போல் நீங்கள் எப்படி பயனடைகிறீங்களோ அதே போல் இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய பேர் பயனடையணும். அதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யலான்னா, ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான், என்னதுன்னா அங்கே பாருங்கள், ஒரு லைக் மாதிரி இப்படி இருக்கும்ல, இந்த மாதிரி பட்டன் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு தடவை டச் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, இது வந்து ரெக்வஸ்ட் தான், சரிங்களா? ஏன்னா வந்து நம்மளுடைய வீடியோஸ்க்கு எந்தளவுக்கு லைக்ஸ் அதிகமாக வருதோ அதுக்கு தகுந்தாப்புல என்ன ஆகும்னா, நம்ம சேனலில் வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்டேஷனில் நிறைய பேருக்கு வந்து போய் காமிக்கும், சரிங்களா? நிறைய பேர் என்ன செய்வாங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு பயனடைவாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி பயனடையும் போது உங்களுக்கும் அதோட நன்மை வந்து இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் போகிற லைக்னால தான் என்ன ஆகும், நிறைய பேருக்கு அந்த வீடியோ வந்து சஜெக்ஷனில் போகும். அப்படி போகும்போது அவங்களும் என்ன செய்வாங்க, பயனடைவாங்க, சரிங்களா? அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு காரணமாக இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், அவங்க அந்த கற்றுக்கும் போது உங்களுக்கும் அதனுடைய நன்மை வந்து இன்ஷா அல்லாஹ் வரும், சரிங்களா? கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். முடிஞ்சால் ஒரு சின்ன லைக். ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு 1000 பேர்கிட்ட வீடியோ பார்க்குறாங்க, ஒரு 100 லைக்ஸ் கிட்ட வரமாட்டேங்குது, சரிங்களா? அந்த மாதிரி லைக் நிறைய வரும்போது நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனல் ரெக்கமெண்டேஷனில் போகும். அப்படி போகும்போது அவங்களும் பார்த்து பயனடைவாங்க. அதனுடைய நன்மை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. கிருபை கொண்டு நம்ம வந்து பேஜ் நம்பர் 40, 41 ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம், அப்படி தானே? அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து நம்ம சேனலில் நம்ம வந்து குர்ஆன் கிளாஸில் ஆரம்பித்து எஸ்என்எல் குர்ஆன் ஆரம்பித்து இது வரைக்கும் 41வது பேஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அப்படி தானே? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அதாவது நம்ம பழச முன்னாடிலேருந்து என்ன பார்த்தோங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன், அப்படி கேளுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம வந்து முதல்ல என்ன செஞ்சோம்னா, அலிஃப்லேருந்து ஆரம்பித்து யா வரைக்கும் உள்ள எழுத்துக்களுடைய மஹ்ரஜ்னா பிறப்பிடம். ஒரு எழுத்துக்களும் எங்கேருந்து, நம்ம வாயிலேயே உதடிலிருந்து, பற்களிலிருந்து, நாவிலிருந்து, நடுநாவு, நாவின் நுனிப்பகுதி, நடுப்பகுதி, இறுதி பகுதி, தொண்டையின் ஆரம்பம், தொண்டையின் நடு, தொண்டையின் இறுதின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சோம், எல்லா எழுத்துக்களுடைய மஹ்ரஜ் பிறப்பிடங்களை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். முதல்ல நம்ம அதை தான் பார்த்தோம், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததான் நம்ம என்ன செஞ்சோம்னா, எப்படி எழுத்துக்களை மாற்றி வந்துச்சுன்னா அது எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இரண்டு எழுத்துக்களாக சேர்ந்து வந்தால் குர்ஆனில் எந்த மாதிரி எழுத்துக்கள் மாற்றமாக வரும், ஒரே எழுத்து எப்படிலாம் மாற்றமாக வரும், அந்த மாதிரி படித்தோம். அடுத்ததாக வந்து சேர்ந்து இந்த மாதிரி வந்து தொடர்ந்து எழுத்துக்கள் வந்தால் அது எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா. அடுத்ததாக என்ன செஞ்சோம், நம்ம வந்து ஹரக்கத்துகள் பார்த்தோம். ஜபர், ஜேரு, பேசு, இந்த மாதிரி ஹரக்கத்துகள் பார்த்தோம். அடுத்ததாக ஹரக்கத் பெற்ற எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அடுத்ததாக வந்து அந்த ஹரக்கத் பெற்ற எழுத்துக்களே ரெண்டா மேலே ஜபரு கீழே ஜேரு அந்த மாதிரி மாறி வச்சு வந்தால் அதை எப்படி உச்சரிக்கிறது, அதே 3 எழுத்துக்களாக வந்து அதை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்ததாக சுக்குன் பெற்று வந்தால் அது எப்படி உச்சரிக்கிறது, சுக்குன் பெற்ற எழுத்துக்கள் ரெண்டு எழுத்துக்களாக சேர்ந்து தான் வரும். அப்படி வரும்போது அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? எல்லாமே நான் உங்களுக்கு எளிமையான முறையில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அடுத்ததான் வந்து என்ன செஞ்சோம், இந்த மாதிரி பக்கத்தில் அலிஃபு, அடுத்ததாக வாவ், அடுத்தது யா, இந்த மாதிரி சுக்குன் பெற்ற நிலையில் வந்தால் அதை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்ததாக அது எல்லாத்தையுமே சேர்த்து கோர்வையாக எப்படி ஓதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி அடுத்ததாக வந்து குர்ஆனில் எந்தெந்த மாதிரியான எழுத்துக்கள்லாம் வரும், எந்தெந்த மாதிரியான எழுத்துக்களை வந்து நம்ம வந்து விட்டுறணும், அந்த மாதிரிலாம் பார்த்தோம். அதுக்கு தன்மீன் பார்த்தோம், கடா ஜபர் கடா ஜேர் பார்த்தோம். அடுத்ததாக வந்து மதுரை எழுத்துக்கள் பார்த்தோம், அப்படி தானே? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அடுத்ததான் என்ன செஞ்சோம், எல்லாத்தையும் இது வரைக்கும் படித்த சட்டங்கள், இது வரைக்கும் படித்த எழுத்துக்கள், ஹரக்கத்துகள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எப்படி எழுத்துக்களை உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம், அப்படி தானே? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் பின்னாடி, சரிங்களா, இது வரைக்கும் எப்படி வந்து ஓதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஃபுல்லாக ஓதி காமிக்கலான்னு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாமா?
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون ولقد علموا لمن اشتراه ما له في الآخرة من خلاق ولبئس ما شروا به أنفسهم لو كانوا يعلمون وقالت أولاهم لأخراهم فما كان لكم علينا من فضل فذوقوا العذاب بما كنتم تكسبون قال لا تؤاخذني بما نسيت ولا ترهقني من أمري عسرا خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين وأوحينا إلى موسى أن ألقي عصاك فإذا هي تلقف ما يأفكون وقال الملأ من قوم فرعون أتذر موسى وقومه ليفسدوا في الأرض ويذرك وآلهتك وقيل يا أرض ابلعي ماءك ويا سماء أقلعي وغير الماء وقضي الأمر لا تقصص رؤياك على إخوتك فيكيد لك كيدا قالوا أضغاث أحلام وما نحن بتأويل الأحلام بعالمين اذهبوا بقميصي هذا فألقوه على وجه أبي يأتي بصيرا وأتوني بأهلكم أجمعين ولقد علمنا المستقدمين منكم ولقد علمنا المستأخرين ولقد جاءت رسلنا إبراهيم بالبشرى قالوا سلام فما لبث أن جاء بعجل حنيذ إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها طائفتان من المؤمنين اقتتلوا فأصلحوا بينهما هذا عطاء فامنن وامسك بغير حساب آمين அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம 42வது பேஜில் இது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹுக்கே எல்லா புகழும். இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு சத்துடைய பாடங்கள் நம்ம பார்க்கலாம்ப்பா. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சத்துடைய பாடங்கள் மட்டும்தான் இருக்குது. அவ்வளோதான். நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை மட்டும் நம்ம படிச்சிட்டோம்னாக்கா ஓரளவுக்கு நமக்கு குர்ஆன் ஓத கற்றுக்கிடுவோம். சரிங்களா? இதுக்கப்புறமா நமக்கு ஃபுல்லாகவே சத்துடைய பாடங்களை வச்சு அடுத்ததாக நம்ம இதுக்கு முன்ன பார்த்த அந்த ஜபரு ஜேரு பேசு தன்மீனுடைய எழுத்துக்கள், அதாவது தோ ஜபரு தோ ஜேரு தோ பேசு, கடா ஜபரு கடா ஜேரு கடா பேசு, இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு என்ன செய்வாங்க, அடுத்தடுத்து வர பாடங்கள் வரும். இன்ஷா அல்லாஹ் நமக்கு குர்ஆன் முடிய போகுது. எஸ்என்எல் குர்ஆன் நம்ம முடிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஆல்ரெடி நம்ம பேஜ் நம்பர் 42 வந்துட்டோம். 52ஓட 10 பேஜ் 11 12 இன்னொரு 10 16 பேஜ் தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம எஸ்என்எல் குர்ஆன் சீக்கிரமாகவே முடிச்சிடுவோம். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு முடிச்சுட்டு அடுத்ததாக குர்ஆன் ஓத ஆரம்பிக்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். எல்லாரும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.